டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். வடமாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயங்குவதாக ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் குற்றம் சுமத்தியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்திய அரசாங்கத்தினால் வடமாகாண சபை தேர்தலை ஏன் நடத்த முடியாதென ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்கா கேள்வி எழுப்பினார். வடமாகாண சபை தேர்தலை நடத்தினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வென்றுவிடும் என்ற அச்சம் காரணமாகவே அரசாங்கம் தேர்தலை நடத்தாது காலம் தாழ்த்தி வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் குற்றம் சுமத்தியிருக்கிறார். ஊழலுக்கு எதிராக போராடி வருகின்ற சமூக சேவகர் அனா ஹசாரே ஜனநாயக அமைப்புகளுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக கூறி ஆளும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான ஹரிஷ் ரவாட் அவரை வெகுவாக சாடியுள்ளார். இந்திய அரசியலில் குற்றச்செயலில் ஈடுபடுவோரும் பணபலம் படைத்தவர்களும் செல்வாக்கு பெற்று திகழும் நிலையில் வலுவான லோக்பால் சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என அனா ஹசாரே வலியுறுத்தி வருகிறார். அனா ஹசாரேயும் அவரது குழுவினரும் தற்போதைய ஜனநாயக அமைப்புகளை சீரழிக்க முற்பட்டு வருவதாக ரவாத் குற்றம் சுமத்தினார். சிரியாவின் ஹோம்ஸ் பிரதேசத்தில் கடும் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. ஹோம்ஸ் நகரில் உள்ள எதிரணி நிலைகள் மீதான தாக்குதல்களை சிரிய அரச படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். வானம் போய் மண்டலமாக மாறியிருப்பதை தொழில் சாராத முறையில் எடுக்கப்பட்டு இணையதளங்களில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ள ஒளிப்பதிவு காட்சிகள் புலப்படுத்துகின்றன. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.